பாபா பல்லுவலுக்கு பேஸ்ட் பிரஷ் எங்கே பாபா இருக்கு? பேஸ்ட் பிரஷா? அதெல்லாம் இங்க இருக்கு. குச்சியை போட்டு விளக்கி, அதான் பல்லுக்கு நல்லது. குச்சியவா? அதை வச்சு எப்படியா விளக்குறது? யோ சொல்லிட்டு போயா. என்ன அவன் பாட்டுக்கு போறேன். என்ன மாப்பிள, பல்லு விளக்கியாச்சா? வாமாமா, குச்சியில பல்லு விளக்குனா மயக்கம் வருமா என்ன? மயக்கம் வருதா? வருது மாமா. யோ, எந்த குச்சியை போட்டியா விளக்குன? இந்த அந்த செடியில உள்ளதான். யோ மாப்பிள, அரளி வித குச்சியா? அரளி விதையா? அதையே போட்டு பல்ல விளக்குன. பேஸ்ட் போடாம வர தள்ளுது. ஏ வேம்புலி, அந்த சாணியை கரைச்சு எடுத்துடா. மாப்பிள வாயில ஊத்தி அந்த விஷத்தை வெளில எடுப்போம். சாணியா? முக்கியமான மெசேஜ் ஒன்று அனுப்பணுமே. டவரே கிடைக்க மாட்டேங்குது. எப்படிதான் அந்த ஊர்ல இருக்கா? யோ மாப்பிள, என்ன ரொம்ப நேரமா வாழை மிதிச்ச நாய் மேல கத்திட்டே இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? கத்தாம என்ன பண்றது? இந்த ஊர்ல டவர் கூட கிடைக்க மாட்டேங்குது. அட, உயரமான இடத்துக்கு போய் அப்பதான் டவர் கிடைக்கும். இந்த அறிவு கூட இல்லாம என்ன சிட்டி புள்ளையா? ஓ அப்படியா? கிடைக்கலையே. இங்க ஒரு மேடு இருக்கு, ஏறி பாப்போம். இங்கேயும் கிடைக்கலையே. இந்த ஊர்லயே தாண்டா ஹைட்டான இடம். கிடைச்சிருச்சு. என்ன சத்தம்? டவர் கிடைக்கல. யாராவது அவ்வளவு ஹைட்ல போய் ஏறுவாங்களா? ஏற சொன்னதே நீ தானடா. சரி சரி விடுங்க. பால் குடிச்சா எலும்பு சரியாயிரும். இருங்க, நான் போய் பால் பீச்சிட்டு வரேன். பா பா பா. நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு கடையில போய் காசு கொடுத்து பால் பாயிட்டு வாங்குறோம். நீங்க ஈஸியா அந்த மாட்டுக்கிட்ட போய் கறந்துறீங்கல்ல. ஓ, மாட்டுட்ட பால் கறக்குறது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறீங்களோ? பின்ன அது பெரிய கம்ப சுத்துற வேலையா? அப்படியா? அப்ப நீங்களே வந்து பீச்சுங்க மாப்பிள. இந்தா பீச்சுறேன். இது பெரிய வேலை. இப்ப பாருங்க எப்படி பீச்சுறேன்னு. செம்பு குட்டி, பால் கொடுத்துருங்க. பால் கொடுக்க சொன்னா இப்படி